வெல்கம் பேக் டு another வீடியோ. மாஸ் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண போகிறேன். வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பட் நான் பண்ண ரியாக்ஷன் விட தான் பண்ணு அப்படின்னு இத்தனை நாள் வெயிட் பண்ணி பார்க்காம இருந்தேன். இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டும் பரத்வாஜ் இன்டர்வியூவும் பார்த்தேன். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது ஒரு க்யூரியாசிட்டி கொடுத்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ரைட்டிங்கில் வந்துட்டு வேறு மாதிரி ஏதோ எழுதியிருந்தாங்களாம். தாறுமாறாக ஆடியன்ஸுக்கு காட்ட முடியாத நிறைய விஷயங்கள்லாம் உள்ளே இருந்துச்சான். அதுக்கப்புறம் நிறையா கம்மி பண்ணி ஒரு படமாக உருவாக்கியிருக்கான் அப்படின்றதெல்லாம் ப்ரெஸ் மீட்லேயும் சரி, இன்டர்வியூ எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அதான் எந்த மாதிரி படம் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஒரு சாங் நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம், கண்ணுமொழி சாங். செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. ஜிவி பக்காவாக பண்ணியிருந்தாரு. ட்ரெய்லருக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் யாரும் மிஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு சேர்ந்து ட்ரெய்லர் பாருங்கள், போகலாம். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழையை ஏழையாவே வச்சுக்கிறதுக்காக பணக்கார சொன்னது. ஆனா இங்க ஏழையோட ஏழை ஒருத்தர் இருக்கிறான். மிடில் கிளாஸ். கரெக்டு தான். ஏழைக்கு கோவம் வந்தா அடிப்பான், பணக்காரனுக்கு கோவம் வந்தா உன் மூளை இப்போ ஷாக்ல இருக்கு. ரத்தம் வருது பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். பணக்காரனுக்கு ஏழையை வச்சு அடிப்பான். அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லையா சார்? அவங்களுக்குலாம் சட்டம் இல்லை சார், உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ்க்கு கோவம் வந்தா அலெக்சா பிளே ஜிவி பிரகாஷ் சாங். இதுல என்ன லிரிக்ஸ் வர மாதிரி இருக்கு? ஐயோ, பொம்பளைய பார்த்துட்டானா உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யாரை பத்தியாவது தப்பா பேசலாம். உனக்கு என் மகன், செல்ல மகன் பையா. உங்ககிட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு பயமா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியா இருக்கு. நான் கிட்ட வந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு பார்த்தல. இன்னும் வரவா? அது வந்து கவினோட அவர் சொன்னாங்க அவரோட டைலாக். எங்க நிலத்துல இல்லடா. எம்ஆர் ராதா அந்த படத்துல இருக்கா மோகன்? எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். எம்ஆர் ராதா அவங்கள ஒரு இந்த படத்தில் ஒரு பண்ணியிருக்காங்க. அவர் அதை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அதான் கவின் கூட அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரைட்டிங் ஸ்டேஜ்லேயுமே நிறையா இது சொல்லியிருக்காரு போல், நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டைலாக் தான் ஆண்ட்ரியா அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் இந்த இன்டர்வியூ அந்த ப்ரெஸ் மீட்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் அவர் வந்து ஒரு ஜாலியான ஒரு பர்சன் மாதிரி தான் இருக்காரு. என்ன நல்லா ஜாலியாக அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஒரு டிடெக்டிவ் அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம அந்த சாங் ரியாக்ஷன்லேயே நம்ம சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக அந்த சாங் ரியாக்ஷன் நான் சொல்லியிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து வேறு லிரிக்ஸில் நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லிரிக்ஸ் மாற்றிருக்காங்க. ஆலோசர ஆழம் கட்டின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணு மொழின்னு மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இந்த இதில் மறுபடியும் ஆலோசர ஆழம் கட்டின்னு வருது சாங்கு. என்னன்னு தெரியல, படத்தில் என்ன லிரிக்ஸ் வரப்போகுதுன்னு தெரில. பக்கா என்ன சொல்கிறது, பிளாக்னா பிளாக், ஒயிட்னா ஒயிட் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேரக்டர்ஸ் வந்து எழுதியிருந்தாங்களாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் கிரேயாக போகலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ரொம்ப ராவாக என்னமோ மாதிரி எழுதியிருக்காங்க. எப்படி என்னன்னு தெரில, அவங்களும் சரியாக சொல்ல மாட்டுறாங்க. டீம் மெம்பர்ஸ் தான் படம் ரிலீஸ் ஆன வாட்டி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தான் ஆண்ட்ரி அவன் கேரக்டர் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரில. மழையை பார்த்தேன். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழையை ஏழையாவே வச்சுக்கிறதுக்காக பணக்கார சொன்னது. ஆனா இங்க ஏழையோட ஏழை ஒருத்தர் இருக்கிறான். மிடில் கிளாஸ். டிடெக்டிவ் வேலு சிஓ. ஏழைக்கு கோவம் வந்தா அடிப்பான், பணக்காரனுக்கு கோவம் வந்தா உன் மூளை இப்போ ஷாக்ல இருக்கு. ரத்தம் வருது பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். பணக்காரனுக்கு கோவம் வந்தா ஏழையை வச்சு அடிப்பான். அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லையா சார்? அவங்களுக்குலாம் சட்டம் இல்லை சார், உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ்க்கு கோவம் வந்தா
இந்த மாஸ்க்குமே எம்ஆர் ராதாவோட மாதிரி தான் இருக்கு பார்க்க. ப்ளே ஜிவி பிரகாஷ் சாங். ஏன்னா அவரோட ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு. ரத்தி. ஐயோ பொம்பளைய பார்த்துட்டானா உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யார பத்தியாவது தப்பா பேசலாம். அறிவு உனக்கு. என் மகன் செல்ல மகன் பையா. உங்ககிட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு பயமாக தான் இருக்கு. ஆனால் இவ்வளோ கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியாக இருக்கு. யாரோ ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆண்ட்ரியா கூட. ஆண்ட்ரியாவை என்ன சொல்றது, கிட்ட வந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு பார்த்தல. ஆண்ட்ரியாவை இவரோட வாழ்க்கையில கொண்டு வந்துருச்சு. இல்ல அவங்க வாழ்க்கையில இவர் போயிட்டாரு அப்படி சொல்லலாம். அது எங்க பெருமைடா. எங்க நிலத்திலே இல்லடா. விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே. மாஸ்க். காண்டம்ஸ் இருக்கா மோகன்? எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். ஓ இதான் சொன்னாங்களா? நோட் பண்ணல ஃபர்ஸ்ட் பார்த்தவொன்னே. ஓகே இந்த படத்தில் எல்லாமே இருக்க போதுன்னு தெரியுது. காமெடி இருக்க போகுது, லவ் இருக்க போகுது, ஆக்ஷன் இருக்க போது, வயலன்ஸ் இருக்க போகுது. உங்கள் ஆண்ட்ரியா அவங்க ரோல் தான் எப்படி இருக்க போது நான் பார்க்க ஆவலாக இருக்கேன். ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிசாசு 2 பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு, மிஷ்கின் என்ன மாதிரி பண்ணியிருக்காருன்னு. வெற்றிமாறனுமே ரொம்ப பாராட்டி பேசியிருப்பார் அந்த படத்தை. ஓகே மாஸ்க் கவின்க்கு எந்த மாதிரி அமைய போகுது, ஆண்ட்ரியாவுக்கு எந்த மாதிரி அமைய போகுதுன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். நல்லா இருக்குது, செம்ம ஓவராலாக பார்க்க வேற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீனில் தான் தெரியும் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். வரேன்.